கொடியை அறிமுகப்படுத்திட்டு அப்படியே போயிருந்தா நம்ம ஏன் சொல்லலைன்னா சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது. ஊராக போய் இந்த கொடியை ஏற்றுங்கன்னு சொல்கிறார். அனுமதி பெற்று ஒவ்வொரு ஊரில் இந்த கொடியை ஏற்றுங்கன்னு சொல்கிற போது அங்கே ஒரு 4 பேர் கொடினப்போ அந்த யானை எதுக்குப்பா வச்சிருக்கிய அப்படின்னு கிராமத்தில் கேட்டான்னா அந்த கொடியை ஏற்றுற ராமசாமிக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். எங்களை ஆள நினைக்கிற உங்களை மக்கள் கவனிப்பாங்க. அப்போது விஜய்க்கு பொதுவெளியில் வந்ததை வச்சு பார்த்தோன்னா தந்தையோடு ஒரு உறவு சரியில்லாமல் இருந்தது, அல்லது பெற்றோர்களோடு உறவு சரியில்லாமல் இருந்தது. இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சி அவர்களை வரவழைச்சு வந்தவங்களுக்கு நன்றியும் சொல்கிற அளவுக்கு நடந்துட்டுருக்கு. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நான் தனிப்பட்ட அவங்க அப்பா ஒரு வரவேற்றா என்னங்க, வரவேற்றா என்னங்கன்னு சொல்லலாம். விஜய் கொடி அறிமுகப்படுத்தினார், தமிழ்நாட்டு அரசியலை புரட்டி போட்டுருவாரா விஜய்? இதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார். அது எடை போட வேண்டியது, பார்க்க வேண்டியது, அவர் பயணிக்க வேண்டிய தூரங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. சொல்ல போகிறீங்களா? அதே தான் நான் சொல்கிறேன். அவர் படத்தை முடிக்காமல் வர்றாரு, ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, மாநாடு எந்த ஊரில் இடம் கொடுப்பாங்களா? இவர் என்ன கொள்கை வேணாலும் நல்ல பைண்டிங்கில் பல அட்டையில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கட்டும், அதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட மாட்டான். நம்மள மாதிரி ஆட்கள் கொஞ்சம் படித்து பார்த்து விமர்சிப்போமே தவிர மக்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களை போட்டு மிதிக்காத, எங்களுக்கு எதிராக நடக்காத, தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாத்தா போதுங்கிற அந்த ப்ராடர் மைண்டு தான் இருக்குமே தவிர கொள்கையில் அது என்ன 4வது பாராங்க இதை சொல்லாம விட்டீங்க, பெரியார் சொன்னாரே, அண்ணா சொன்னாரே, காமராஜர் சொன்னாரே, மோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் மக்கள் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கோ, ஒரு நாள் கூத்து. விசாரணை இன்னும் முடியலைங்கிறத காரணம் காமிச்சலாம் வருடக்கணக்கில் ஒருத்தர் சிறையில் வைப்பதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு மணிஷ் சிசோடியா விஷயத்தில் இதே அமலாக்கத்துறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தலையில் ஒரு கொண்டு வச்சாங்க. இந்த மூட் ஆஃப் த கோர்ட், மூட் ஆஃப் த ஜட்ஜஸ் அப்படி பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவரதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே அவர் இருந்துட்டார். விசாரணை நீங்கள் நீடிச்சுட்டே போக முடியாதுங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாக பல நேரங்களில் ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்களே நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி ஏற்றப்பட்டிருக்கு. சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பாடல்களும் வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க ஒரு பத்திரிகையாளருங்கிற பார்வையில்? ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி கட்சிக்கு பெயரையும் அறிவித்து அதற்கு அருகிலேயே நாடாளுமன்ற தேர்தல் வந்த போதும் கூட அதில் என்னுடைய கவனம் இல்லை, என்னுடைய இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொல்லி அதில் அவர் பார்வையில் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதில் உறுதியாக இருந்து கொள்கைகளை எழுதிக்கிட்டு இருக்கோம், அது மாநாடு நடத்துகிற போது வெளியிடுவோன்னு சொன்னார். இப்போது அதன் தொடர்ச்சியாக தேர்தல் பரபரப்புகள் முடிஞ்ச பிறகு கட்சிக்கென உள்ள கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். வாழ்த்துக்களை சொல்லலாம். அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கலர் எதை குறிக்குது அப்படின்லாம் சில எதிர்பார்ப்புகள். யானை வச்சுருக்கீங்களா, யானைக்கு என்ன அர்த்தம்? 2 யானை இருக்குது, நடுவில் அந்த பூ இருக்குது, என்ன பூ பல பேருக்கு தெரியாது. நீங்கள் சொன்னாலன்றி என்ன பூன்னு பலருக்கு புரியாது. கருப்பு சிவப்பு கொடி அண்ணா அறிமுகப்படுத்தினார். அந்த இதில் அண்ணா உருவத்தை பொறிச்சு எம்ஜிஆர் அதை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா அதில் சில விளக்கங்களை அவர்களாகவே புரிஞ்சிக்க முடியும். அப்போ இருந்த காலகட்டம் வேறு. ஒரு போட்டிகள் நிறைஞ்ச உலகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இதை நீங்கள் நடத்துகிறீங்க. எந்த அளவுக்கு முக்கியம்னா அந்த செய்தி அமுங்க செய்யணுங்கிற அளவுக்கு அமைச்சரவை மாற்றம், 3 மூத்த அமைச்சருடைய பதவி பறிக்கப்படுகிறதுன்னு கிட்டத்தட்ட விவரம் அறிந்தவர்கள்ட்ட இருந்தே அந்த செய்திக்கு அசைய விடப்படுகிற அளவுக்கு உங்கள் செய்தியை மழுங்கடிக்கணும்னு பார்க்க ஒரு முயற்சி நடந்துச்சு. அந்தளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியிருந்திருக்கலாம் அவர். ஏன்னா கொடியை அறிமுகப்படுத்திட்டு அப்படியே போயிருந்தால் நம்ம ஏன் சொல்லலைன்னா சட்டையை பிடிச்சி கேட்க முடியாது. ஊராக போய் இந்த கொடியை ஏற்றுங்கன்னு சொல்கிறார். அனுமதி பெற்று ஒவ்வொரு ஊரில் இந்த கொடியை ஏற்றுங்கன்னு சொல்கிற போது அங்கே ஒரு 4 பேர் கொடினப்போ அந்த யானை எதுக்குப்பா வச்சிருக்கிய அப்படின்னு கிராமத்தில் கேட்டான்னா அந்த கொடியை ஏற்றுற ராமசாமிக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். பெரிய குற்றம் கிடையாது, பெரிய எக்ஸாம், அது ஆனுவல் எக்ஸாம், அதில் சொல்லலைன்னா ஃபெயில் ஆகிடுவார், அப்படி சொல்லலை. ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையில், போட்டிகளுக்கு இடையில் களத்துக்கு வர்ற விஜய்க்கு இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். எங்க சொன்னா கரெக்டா இருக்குமா? ரைட்டு. அப்போ அப்படின்னா பேசாமல் இருக்கணும். ஊராக போய் கொடி ஏற்ற சொல்றீங்களே, என்ன அர்த்தம்? சரி, அவன் பாட்டுக்கு ஏற்றிட்டு இருப்பானா? இப்போ விஜய் இயக்க கொடி ஒன்று நடந்துச்சு, விஜயோட படத்தை போட்டுருந்தீங்க, சரி அவருடைய ரசிகர் மன்றம் ஏதோ ஒரு பேரில் நீங்கள் ஏற்றிக்கிட்டு இருந்தீங்க, யாரும் கவலைப்பட போடல. ஒரு அரசியல் இயக்கம், எங்களை ஆள போகிற ஒரு இயக்கம்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிதானா? ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்போது என்ன ஏதுன்னு கேட்பாங்கன்னு சொல்கிறேன். பெரிய குற்றம்னு நான் சொல்லலை. சொல்லியிருந்தால் இந்த கேள்விகளுக்கு இடம் இருந்திருக்காது. அது ஒன்று. எந்த ஒரு தலைவரையுமே இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா வளர்ந்துட்ட இந்த காலத்தில் எந்த ஒரு தலைவருடைய வாழ்க்கையும் அது தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரபலத்துடைய வாழ்க்கையை மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நடிகரை பற்றி, நடிகையை பற்றி அது
ஒரு என்ன சொல்கிறது, அந்த குடும்பத்தை தாண்டிய உறவுகள், பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் கூட மக்கள் ஒரு நடிகை எப்படி பார்ப்பாங்களோ அது தனி பார்வை, தனி விமர்சனம், அது ஒரு தனி ட்ராக். அதே நடிகர், அதே நடிகை ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு நாள் அசைவையும் மக்கள் கவனிப்பாங்க. என் லைஃப்பை நீ எப்படி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு கேட்க முடியாது. உன் பெட்ரூமை தான் எட்டி பார்க்கக்கூடாது, உங்கள் வீட்டை பார்க்கலாம். சரிதானா? வெளியில் எப்படி இருக்குது, என்ன, எத்தனை மாடி கட்டியிருக்கீங்க, எவ்வளோ ஏரியாவில் அந்த வீடு இருக்குன்னு வெளியே நின்று பார்க்குற உரிமை மக்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் எங்களை ஆள போகிற தலைவர், நீங்கள் யாரோ ஒரு தலைவர் அப்படியே போயிட்டு பங்களாதேஷ்க்கோ பாகிஸ்தானுக்கோ போகிறாருன்னா கவலைப்பட போகிறதில்ல. எங்களை ஆள நினைக்கிற உங்களை மக்கள் கவனிப்பாங்க. அப்போது விஜய்க்கு பொதுவெளியில் வந்ததை வச்சு பார்த்தோன்னா தந்தையோடு ஒரு உறவு சரியில்லாமல் இருந்தது, அல்லது பெற்றோர்களோடு உறவு சரியில்லாமல் இருந்தது. இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சிக்கு அவர்களை வரவழைச்சு வந்தவங்களுக்கு நன்றியும் சொல்கிற அளவுக்கு நடந்துட்டுருக்கு. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். நான் தனிப்பட்ட அவங்க அப்பாவை ஒரு வரவேற்றா என்னங்க, வரவேற்றலாம் என்னங்கன்னு சொல்லலாம். நான் ஒரு பார்வை பார்த்தேன். தனிப்பட்ட விஜயினுடைய செயல்பாடுகளை மக்கள் கவனிப்பாங்க. தாய் தந்தையரை நீங்கள் எப்படி போட்டுக்கல, உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கிற வரைக்கும் மக்கள் கவனிப்பாங்கன்னு சொல்கிறேன். மார்க் போட்டு ஃபெயிலாக போகிறதில்ல, உங்களுக்கு கவனிப்பாங்க. அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு எப்போதும் இருந்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நல்லது, உங்கள் வளர்ச்சிக்கும் நல்லது. அந்த வகையில் ஒரு நல்ல ஸ்டெப்பை இன்றைக்கி எடுத்து வச்சிருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன். சார், இப்போது தனிப்பட்ட வாழ்க்கையும் மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையும் மக்கள் பார்க்கறதுனால அவங்களுடைய அந்த ஓட்டுனுடைய வாக்கு சதவீதம் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டு வரைக்கும் போக வேணாம். முதல்ல உங்களை என் மனசில் ஏற்றுக்கணுமா, உங்களை ஒரு தலைவராக மதிக்க தொடங்கணுமா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நிஜமாகவே நீங்கள் நடிகர்லேருந்து தலைவருக்கு வர தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு, அதுதான் சார் முதல் ஸ்டெப்பு. வாக்கு வங்கியெல்லாம் அப்புறம். நீங்கள் அந்த கேம்பஸ்க்குள்ளே முதல்ல வரணும், அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரணும். போட்டியாளர்களில் ஒருவராக நீங்கள் வரணும்னாலே நீங்கள் நடிகர்லேருந்து தலைவருங்கிற அந்த இடத்துக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒழுங்காக நடக்குதான்னு விவரம் அறிஞ்சவங்க அவங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி அவரை பார்ப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். சரிதானா? அது ஏதோ கோட் போட்டிருக்காரா, சட்டை போட்டிருக்காரா, உள்ள என்ன கலர் பனியன் போட்டிருக்காரு, இந்த அர்த்தம் இல்லை. பொது வெளியில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, உங்களை பற்றிய செய்திகள் வருது, அது உண்மையா பொய்யா, அது எங்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறேன். இதுக்கு மேலே போய் நான் உடைச்சி பேசுறதுக்கு அதில் ஒன்றும் பெருசாக நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறதனுடைய அர்த்தம் விஜய்க்கும் புரியும், விவரம் அறிந்தவர்களுக்கும் புரியும். கொள்கைகள்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்கல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான கொள்கைகள் இருந்தால் அது விஜயினுடைய இல்லை, அவர் என்ன கொள்கை வேணாலும் சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. சொன்ன பிறகு நம்ம அதை இடப்படலாம், விமர்சிக்கலாம், பாராட்டலாம். இதை தான் நீங்கள் எழுதணும், இந்த பாதையில் தான் பயணிக்கணும், திராவிட சித்தாந்தம் உங்களுக்கு சரி வராது, சரிதானா, காவிமயமாக்குறது அதன் பாதையிலே போங்க, இல்லை பிஜேபி எதிர்ப்புணர்வு தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நல்லா எடுபடுது, அந்த லைனில் போங்க, திராவிட சித்தாந்தத்தை ஒழிச்சு கட்டுங்க, இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நாம யார்? எந்த தனி மனிதனுக்கும் தான் எந்த திசையில் பயணிக்கணுங்கிற தீர்மானிக்கிற உரிமை இருக்குது. விஜய்க்கும் அந்த உரிமை இருக்குது. அந்த சுதந்திரத்தை அவர்கிட்ட நம்ம பறிக்கக்கூடாது. அவர் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பாதை சரிதானா, அந்த பாதையில் உறுதியாக போகிறாரா, சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கிறாரா அப்படின்னு நம்ம ஒரு பார்வை பார்க்கலாம், விமர்சிக்கலாமே தவிர இவர் இதைத்தான் எடுக்கணும், இதுதான் சரி வரும்னு சொல்கிறதுக்கு நாம யார் சார், நீங்கள் யார், நான் யார்? அப்படி அந்த எல்லைக்குள்ளெல்லாம் நான் போக மாட்டேன். இப்போ விஜய் அவர்களுக்கு இன்னமுமே ஒரு படம் இருக்குது, 69 படத்தை முடிச்சுட்டு தான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சில பேரோட கருத்து. அதற்கு முன்னாடியே மாநாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவசரம் காட்டினா அந்த திரைப்படத்தினுடைய வெளியீட்டு நேரத்தில் பிரச்சனை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை பற்றி நமக்கு என்ன சார் கவலை? மாநாட்டிற்கு கவலை தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால என்ன கெட்டு போச்சு? ஐயோ அந்த படம் ரிலீஸ் தேதியில் பிரச்சனைகளை பண்ணுறாங்க, ஐயோ மாநாட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் தாண்டி அரசியலில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா எல்லா விதமான சவால்களும் வரும். சரிதானா? நீங்கள் சும்மா இருந்தால் கூட அந்த படத்தை எப்படிலாம் தடுக்கணும் தான் சில பேர் நினைப்பாங்க. என்னோட பார்வை அப்படிலாம் தடுக்கிறனாலலாம் நீங்கள் விஜயை தடுத்துட முடியாது, எந்த ஒரு தனிநபரையும் தடுத்துட முடியாது. நீங்கள் அவர் ஒன்று சொல்கிறாங்கன்னா கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக அவர் எதிர்க்கிறது வேறு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கொடி அறிமுக நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிற போது எல்லா டிவிலையும் ஃப்ளாஷ் நியூஸ் வர்ற மாதிரி ஒரு காயினை வீசுறீங்க. அதனால் என்ன சாதிச்சிங்க? விஜய் எப்படியும் போட்டு மூடிட முடியுமா? சரி, அது வரவே இல்லை, விஜய் கொடி அறிமுகப்படுத்தினார், தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டுருவாரா விஜய்? இதெல்லாம் ஒரு நாள் கூத்து சார். அது எடை போட வேண்டியது, பார்க்க வேண்டியது, அவர் பயணிக்க வேண்டிய தூரங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. நான் சொல்ல போகிறீங்களா? அதே தான் நான் சொல்கிறேன். அவர் படத்தை முடிக்காமல் வர்றாரு, ஐயோ என்ன ஆகுமோ தெரியலையே, மாநாடு எந்த ஊரில் இடம் கொடுப்பாங்களா, நமக்கு எதுக்கு அந்த கவலை?
இந்த சவால்கள் எல்லாம் தாண்டி ஒரு மாநாட்டை நடத்தி அந்த மாநாட்டில் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா உள்ளத்துல இருந்து வார்த்தைகளை வெளியிட்டு பேசுறாரு தான் நம்ம கவனிக்கணுமே தவிர அதுக்குள்ள நமக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த பாடல், அதாவது அந்த கட்சியின் தொடர்பான அந்த பாடல்களை பார்க்கும்போது அந்த பாடல்களில் மென்ஷன் பண்ண விஷயங்கள் வந்து மீனவர்கள், ஆட்டோக்காரவங்க, நடுத்தர குடும்பத்தினர், இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான விஷுவல் தான் அந்த பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ விஜயனுடைய டார்கெட் வந்து அவங்களா தான் இருக்காங்களோ, அந்த அடித்தட்டு மக்கள்லேருந்து இருக்கலாம். ஆமா, நீங்க எல்லா கிளாஸ் பீப்புளையும் சேர்த்துக்கணும்னு தானே அவர் நினைப்பாரு. அடித்தட்டுல ஆரம்பிச்சு படிச்சவங்க வரைக்கும், ஜாதிகளை கடந்து மதங்களை கடந்து எல்லாரையும் நம்ம போய் சேரணும் தானே அவருக்கும் ஆலோசனைகள் சொல்லியிருப்பாங்க. அவருடைய உள் மனசும் சொல்லணும். விஜய் ஒன்று வரம் இல்லாதவர்கள் இல்லை. அரசியலுக்கு வர்றது வேணா புதுசாக இருக்கலாம், தவிர அரசியலுக்கு கவனிச்சுட்டு தானே இருந்திருப்பார். ஸோ எல்லாரையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு எழுதுங்கன்னு இருப்பார். இந்த பாட்டு டிஸ்கஷன் நடக்கிற போது முதல்ல விஜய் கிட்ட ஒரு 5 நிமிஷம் எழுதுனது யாராக இருந்தாலும் உட்காந்துருப்பாங்க. சார் இதெல்லாம் கவர் ஆகலாம் சார், இந்த செக்டர்லாம் கவர் ஆகிற மாதிரி பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எதார்த்தம் சார். அதில் வார்த்தைக்கு வார்த்தை பிரித்து போட்டலாம் நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஒரு கொடி வெளியீட்டுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாங்க, கட்சி கொள்கை பாடல் மாதிரி அது இருக்குன்னா ஒழிக்கட்டும், மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். அதில் ஒரு வரியாக எடுத்து பீராயிருந்தா நம்ம வேலை சரியா? என்னோட இது வந்து அவர் கரைப்படியாததுன்னா முதல்ல வரட்டும், கரைப்படியாத கரங்களுடன் கைகோர்ப்போம் அப்படி வரட்டும் சார். கடைசி வரைக்கும் கரைப்படியாத ஆட்களோட தான் பயணிக்கிறாரா, இல்லை அதனுடைய உறுதியாக இருந்து தனியாக நிற்கிறாரா? இல்லை அதெல்லாம் பாட்டு எழுதுனதுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஒரு பாடல் ஆசிரியர் எழுதுனது, எனக்கு வேறு வழி இல்லை, நான் இவரோட சேர்றேன்னு சேர்றாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்கிறேன். ஒரு பாட்டை வச்சு அதில் அந்த வரி இருக்குது சார் 3வது வரியில் அந்த 4வது வார்த்தையை கவனிச்சிடலான்னா கேட்குற அளவுக்குலாம் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. ஒரு சராசரியான ஒரு பார்வையிலேருந்து ஒரு கேள்வி, இப்போது அரசியல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஹைலி காம்படிஷனாங்கிற அளவுக்கு தான் தமிழக அரசியல் வந்து போயிட்டுருக்கு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு நாடறிஞ்ச பிரபலம், ஊரறிஞ்ச பிரபலம், குழந்தைகள்லேருந்து வயதானவர் வரைக்கும் ரசிக்கிற ஒரு பிரபலமாக அவர் இருக்கிற போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதெல்லாம் வெற்றியா அது அவரே வெற்றி பெறுகிற அளவுக்குங்கிறது சவாலான காரியம். எனக்கு தெரிஞ்ச முதல் தேர்தலில் அது சாத்தியம் அல்ல. சரிதானா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக தனி ஒருவனாக தனி ஒரு கட்சியாக மனதில் இடம் பிடித்து ஆட்சியை தக்க வைக்கிற தகுதி இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்லை, திமுகவுக்கு இல்லை. அதனால தான் அந்த கூட்டணியை உடையாமல் பார்த்துக்கிறாங்க திமுக. சரிதானா? அப்படி ரொம்ப விஜய், அஜித் யாரோ சொல்கிறீங்களே, இதனாலெல்லாம் ஒன்றும் நடந்தது. ஆனால் ஒரு மாற்றத்திற்கான தொடக்கத்தை அவங்க ஏற்படுத்த முடியும். ஏற்படுத்தி தொடர்ந்து பயணிக்கணும். சீமான் மாதிரி, சீமான் எத்தனையோ தோல்விகளுக்கு பிறகும் கூட நல்லது கெட்டது திட்டு வாங்குறாரு, அவரை நையாண்டி பண்ணுறாங்க, அவரும் சில தவறுகள் செய்கிறாரு, இத்தனைக்கும் பிறகு உறுதியாக பயணிச்சுட்டே இருக்கா பாருங்க. இந்த உறுதி எவர் ஒருவருக்கும் இருக்கணும், விஜய்க்கு இருக்குதான்னு பார்க்கணும். இவ்வளோ காலம் தாண்டி வந்து இன்னும் 10% இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாரு சீமான். இந்த பொறுமை விஜய்க்கு இருக்கான்னு பார்க்கணும். இல்லையே, நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேனே. 2026 நேராக கோட்டைக்கு போயிடலான்னு சொன்னாங்களே, நானும் அப்படியான்னு நினச்சேன். சரி 26 முடியல, 31வது முடிதான்னு பார்ப்பேன், இன்னும் ஒரு எலெக்ஷன் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை 31 வெற்றியே கிடைக்காட்டாலும் இறுதி வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு போறாரா? நமக்கு எதுவுமே தெரியாது சார். விஜய் முதல்ல வாயை திறந்து பேசட்டும் சார், பேசின பிறகு பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல, பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு. இப்போ பவன் கல்யாணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 தேர்தலின் பிறகு தான் இப்போ அவர் என்ன இடம் எதிர்பார்த்தாரோ அதில் ஒரு 80% இடம் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரியான அரசியல் கட்சி தொடங்கி வரக்கூடிய நடிகர்கள் ஒரு 2-3 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராகவே தொடர்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லதா, இல்லை கூட்டணி அரசியல் அப்படிங்கிறதுக்கு போகிறது நல்லதா? இது நல்லது கெட்டது நாம தீர்மானிக்க முடியாது. அந்த தனிநபர் சார்ந்த விஷயம். அவர்கள் எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கிறாங்க, அது வரைக்கும் கட்சியை நடத்த முடியுதா, அதுக்கு பணம் வருதா, இல்லை யாராவது திரைக்கு பின்னால் இருந்து கொடுக்குறாங்களா மறைமுகமாக, இல்லை இவரே சொந்த பணத்தை செலவு பண்ண போகிறாரா, நமக்கு எதுவுமே தெரியாத போது இவருக்கு இது நல்லது இவருக்கு இது கெட்டதுலாம் நம்ம ஜோசியம் சொல்கிற வேலை நம்ம வேலை இல்லை. அவர் முதல்ல செயல்படட்டும், களத்துக்கு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பாடலினுடைய வெளியீடு கொடி அறிமுக விழாவில் அதிகபட்சம் போனால் வந்து எந்த விதமான அரசியல் தலைவருமே யாருமே வந்து ஒரு வாழ்த்தோ அந்த மாதிரியான விஷயம் வாழ்த்து சொல்லணும் சொன்னது அப்படிங்கிறது வந்து சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சில பல கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆனால் சீமான் அவர்கள் வந்து விஜய் பற்றியோ விஜயனுடைய கட்சி பற்றியோ எந்த விஷயங்கள் வந்தாலும் எந்த கேள்விகள் வந்தாலும் அவருக்கு உண்டான ஒரு பதிலை வந்து சொல்லிட்டு போறாரு. இதை வந்து சாதாரண ஒரு பதில் அப்படிங்கிற கடந்து போக முடியாது. நான் தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயாருங்கிற வார்த்தையே சொல்லிட்டாரு. அப்ப விஜய் என்ன செஞ்சாலும் வாழ்த்து சொல்லிட்டு தான் இருப்பாரு. சீமானை ஒழிக்கிறதா என் வேலைன்னு விஜய் சொல்லாத வரைக்கும் சீமான் விஜயோட இணைந்து செயல்படும் தான் விரும்புவார். அவர் விரும்பினால் இவரும் விரும்புவார். நீ வர்ற வரைக்கும் நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன் சீமான் சொல்ல போறாரு, நீ வந்தா நான் சேர்ந்து போவோம், இல்லாட்டி நான் தனியா போவேன் தான் சீமான் போயிட்டு இருப்பார். ஸோ ஒரு அந்த இணக்கமான உணர்வை முதல்ல வெளிப்படுத்திட்டார் சீமான். ஸோ அவர் வாழ்த்து சொன்னதில் ஆச்சரியம் இல்லை, சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொன்னதில் ஆச்சரியம் இல்லை.
இப்போ இந்த 8% அப்புறம் மறுபடியும் கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள சீமான் வராரு அப்படிங்கிறப்போ வந்து இனிமே கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்தால் தான் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். அதுக்காக யாரெல்லாம் வருவாங்கன்னு அப்படி தேனாம்பேட்டை சிக்னல் நின்றுக்கிட்டு எவெல்லாம் வர்றான்னு பிடுறான்லாம் பிடிக்கிற டைப் சீமான் அல்ல நான் தெரிஞ்ச வரைக்கும். அவருடைய கொள்கைக்கு ஒத்து வர்றவங்க அல்லது அவர் கொள்கையோடு மற்றவர்களுக்கு ஒத்து வந்தால் அவங்க முதல்ல போவாங்க. இதையெல்லாம் பார்க்கணும்ல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக அந்த தேர்தல் சமயத்தில் அதிமுக ஒரு உண்ணாவிரதம் நடக்குது. அந்த உண்ணாவிரத பந்தலுக்கே தன் கட்சிக்காரர்களை அனுப்பி வாழ்த்து சொன்ன சீமான் அவர் மனசில் என்ன உணர்வு இருக்குன்னு நம்மளால் ரீட் பண்ண முடியுது. இவ்வளோ நாளாக வாழ்த்து சொல்லாத சீமான் இன்னைக்கு போய் இதுக்கு வாழ்த்து சொல்லணும்? ரைட்டு. யார் யாரோ கட்சி தொடங்கின போலாம் நம்ம இணைந்து செயல்படணும்னு சொல்லாத சீமான் விஜய் தொடங்க வர்ற போது மட்டும் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் நடைமுறைக்கு வருதான்னு பார்க்கணும். சரியா? வந்த பிறகு தான் நம்ம சில விஷயங்களை தீர்மானமாக பேச முடியும், ஓரளவுக்கு யூகம் பண்ண முடியும். ஒன்றுமே நடக்காத போது இப்படி அப்படிலாம் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு யூகம் பண்ண முடியும்? இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு தொடக்கம் அப்படிங்கிற ஒரு புள்ளி தானே இருக்குது. அதாவது விஜயனுடைய இந்த கொடி வெளியீட்டு விழா நிச்சயமாக தான் சார். இன்னும் அவர் தன்னுடைய கட்சியோட கொள்கைகளை சொல்லணும். தன் கட்சி நிர்வாகிகளை யாரை போடுறாரு? விஜய்ங்கிற ஒரு பிம்பம் மட்டுமே போதாது. அந்த காலம்லாம் மலையேறிடுச்சு. எவ்வளோ பெரிய தலைவனாக இருந்தாலும் அந்த தலைவனை, அந்த தலைவன் நிறுத்துகிற வேட்பாளரை, அந்த தலைவன் நியமிக்கிற நிர்வாகியை கீழ்மட்ட கிராமங்கள் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு கட்சி கட்டமைப்பு வேணும். அதுதான் பிரதானம். இவர் என்ன கொள்கை வேணாலும் நல்ல பைண்டிங்கில் பல அட்டையில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கட்டும், அதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட மாட்டான். நம்மள மாதிரி ஆட்கள் கொஞ்சம் படித்து பார்த்து விமர்சிப்போமே தவிர மக்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களை போட்டு மிதிக்காத, எங்களுக்கு எதிராக நடக்காத, தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாத்தா போதுங்கிற அந்த ப்ராடர் மைண்டு தான் இருக்குமே தவிர கொள்கையில் அது என்ன 4வது பாராங்க இதை சொல்லாம விட்டீங்க, பெரியார் சொன்னாரே, அண்ணா சொன்னாரே, காமராஜர் சொன்னாரே, மோடி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் மக்கள் கவலைப்பட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கோ, ஒரு நாள் கூத்து. நீங்கள் எங்களை எப்படி நடத்துறீங்க? நாங்கள் பாதிக்கப்படுற போது எவ்வளோ தூரம் ஓடி வர்றீங்க, குரல் கொடுக்குறீங்க, துணிச்சலாக யாராக இருந்தாலும் எதிர்த்து அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. சரிதானா? மற்றபடி அந்த கட்சி கட்டமைப்புங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை செய்கிறாரான்னு தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அவர் யார் கூட சேர்றாரு போகிறாரு இதெல்லாம் அப்புறம். சார், எவ்வளோ பெரிய தலைவனுக்கும் பிரபலத்துக்கும் கட்சி கட்டமைப்புன்னு ஒன்று இல்லைன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. பல பேரை நம்ம பார்த்துட்டோம் தமிழ்நாட்டு அரசியலில். பல பேரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரு கேள்வி வந்து ஞாபகத்துக்கு வருது. இப்போ அதிமுக வந்து அந்த கட்டமைப்பில் இல்லாமல் இருக்கோ? நிச்சயமாக கட்டமைப்பு இருக்குது. கட்டமைப்பில் ஆட்களும் இருக்கிறாங்க. அவர்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அதைத்தான் எடப்பாடியே செயற்குழுவில் சொன்னார். தொடர் தோல்விகள்னால பல காரணம். இப்போ மெகா கூட்டணி அமைப்பு நல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல பிரதமர் வேட்பாளர் தமிழ்நாட்டில் அந்த எதிர்ப்புணர்வு இருந்தால் கூட பிஜேபிக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்து இருந்தால் இன்னைக்கு ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு யூகத்தை சாதாரண அரசியல் அறிவு உள்ளவனே புரிஞ்சுட்டு இருக்கிற போது எடப்பாடி அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு சின்ன யோசனையில் இருந்தபோது கவலைப்படாதீங்க, நான் மெகா கூட்டணி அமைப்போன்னு எடப்பாடி சொன்னார். ஜெயக்குமாரும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த சூழலில் அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போன போதே அவன் சோர்ந்து போயிட்டான். அது ரிசல்ட்டில் எதிரொலிச்சிச்சு. அண்ணே, இப்படி ரிசல்ட்டை பார்த்தா ரொம்ப ஆபத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் நம்ம பிரிஞ்சிருக்கிறோன்னு ஒரு பிம்பம் இருக்குது, அதுவும் ஒரு காரணம். அதை சரி பண்ணுவோம், பிரிஞ்சு போனவங்களை ஒன்று சேர்ப்போம் 6 பேர் போய் சொல்லிட்டு வந்தாங்களா முன்னாள் அமைச்சர்கள். அப்போ அவர் அதெல்லாம் இல்லை, அதை பற்றிலாம் பேசாதீங்கன்னா இல்லை திரும்பி பேசுவோன்ட்டு வந்துட்டாங்க. அதனால் அதே எடப்பாடி அங்கே ஏற்றுக்கொள்ள மறுத்த எடப்பாடி செயற்குழுவில் ஒத்துக்கிட்டார். பூத் கமிட்டியினரே அதிமுக ஓட்டு போடல. அதிமுக செயல் வீரர்கள் நிர்வாகிகள் அடங்கினது தான் பூத் கமிட்டிங்கிறது. அந்த கிளை செயலாளர், பிரதிநிதி, துணை, இணை எல்லாம் இருப்பாங்க. அதில் அந்த 15 பேர் 10 பேர் கூட ஓட்டு போடல. பல சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி தொகுதியிலேயே இதுதான் அந்த அவல நிலை. பல பூத்தில் 5 ஓட்டுக்கு கீழே 1 ஓட்டு 2 ஓட்டு 7 ஓட்டு. அப்போ இந்த 15 பூத் நிர்வாகிகள் கூட ஓட்டு போடலையே. ஏன்? யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு 1000 இருக்கட்டும் சார். ஏன் ஓட்டு அதிமுகக்கு, ஏன் ஓட்டு ரெட்டலைக்கு? நடக்கிறது பிரதமரோ கவுன்சிலரோ, தேர்ந்தெடுக்கப்பட போகிறது ஒரு எம்பியோ கவுன்சிலரோ எம்எல்ஏவோ. ரெட்டலையை நான் மெஷினில் பார்க்குறேன். உணர்வுள்ள அதிமுகக்காரன் எதில் போடணும்? ரெட்டலையில் தான் போடணும். ஏன் போடல? இந்த யதார்த்தத்தை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. ஓகே, அப்போ வந்து ஒரு மறுபடியும் ஒரு மறுசீரமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இறங்கணும். இல்லை, சீரமைப்புனா ஏதோ கட்டமைப்புல இல்லை. அவருடைய நம்ம ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக சில முடிவுகள் எடுத்து போனோம், அது தப்பாகவே ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு எடப்பாடி மனதில் ஒரு மனமாற்றம் முதல்ல வரணும். அவர் ஒப்புக்காத வரைக்கும், அவருடைய மனசில் ஒரு மாற்றம் வராத வரைக்கும் சசிகலாவோ ஓபிஎஸோ நாங்கள் அதிமுக ஒற்றுமைப்படுத்திடுவோம் 90% வேலை முடிஞ்சிச்சு இப்படின்னு சொல்கிறதுலாம் அர்த்தமே இல்லை. பிடிக்குதா பிடிக்கல, இன்னைக்கு கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது. சட்ட ரீதியாக அவர் தான் பொதுச்செயலாளர். அதனால அவர்கிட்ட போய் எடுத்து சொல்கிறாங்க அந்த முன்னாள் அமைச்சர்கள், அன்னை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு. ஸோ அவர் நினைச்சாலன்றி, அவர் மனசில் மாற்றம் வந்தாலன்றி அதிமுகவுடைய சீரமைப்புங்கிறது, அதாவது மீண்டு எழுதல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. சரி, இன்னொரு விஷயம் வந்து இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. 27ஆம் தேதி முதல்வர்களுடைய வெளிநாடு பயணம், அதற்கு முன்பு 22ஆம் தேதியான இன்று வந்து சில அறிவிப்புகள்லாம் வெளியாகும் அப்படின்ட்டு வந்து
பார்த்தோம், படித்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றின உங்களுடைய இல்லை, அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இது விஜயினுடைய கொடி அறிமுக நிகழ்ச்சி நடக்கிற போது எல்லா தொலைக்காட்சியிலையும் ஃப்ளாஷ் நியூஸ் வர மாதிரி பார்த்தாங்கன்னா அவங்க நோக்கம் அமைச்சரவை மாற்றம் அல்ல. அந்த செய்தியை அந்த நேரத்தில் பெருசுப்படுத்த வேண்டாம், மக்களை திசை திருப்பலாங்கிற ஒரு முயற்சியாக இருக்கலாம். பெரிய மாற்றம் இன்னைக்கு அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, ஏன்னா அது செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்காக அவங்க காத்திருக்கிறாங்க, அவர் அமைச்சராகணும் அப்படின்னு. வெள்ளிக்கிழமை நாங்கள் என்னோட ரிட்டன் ஆர்குமெண்ட்டை தரோம் நாளைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இடி. இல்லாட்டி நேரம் ஒத்தி வைக்கப்பட்ட தீர்ப்பில் சின்ன ஒரு 4-5 பக்கம் தான் இருக்கும், பெரிய தீர்ப்புலாம் இல்லை. அது ஜாமீன் பெயில் பெட்டிஷனுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிற போது ரொம்ப மெயின் கேஸுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க, மெரிட் ஆஃப் த கேஸ் போக மாட்டாங்க. ஜாமீன் கொடுக்குறோம், கொடுக்கல, ஏன் கொடுக்குறோம், ஏன் கொடுக்கல, அதிகபட்சம் 3 பக்கத்தில் முடிஞ்சு போயிடும். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது, நான் 40-50 பக்கம் எழுதணும் அவசியம் இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் வந்துட்டு நாங்கள் என்னோடய ரிட்டன் ஆர்குமெண்ட்டு ஃப்ரைடே நாளைக்கு தரோன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்து 3 நாள் லீவ் வருது. ஸோ குறைஞ்சபட்சம் ஸ்டாலின் அமெரிக்கா கிளம்புற அன்னைக்கு வரைக்கும் பெயில் வர வாய்ப்பு இல்லை நிர்வாக ரீதியாக. அப்போ அவரை மையப்படுத்தி மாற்றங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவரை தள்ளி வச்சு அவர் வந்த பிறகு பார்த்துக்கலாம், மற்றதை செய்யலாமா அப்படின்னு பார்த்தா அது பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இன்றைக்கு வரைக்கும் தகவல். அமைச்சரை மாற்றம் பற்றி எனக்கே தகவல் இல்லைன்னு முதலமைச்சரே கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா அவர் மனசில் அது இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை உதயநிதியை துணை முதலமைச்சரை அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அது பதவியேற்பு செய்கிற நிகழ்ச்சி அல்ல, ஒரு பத்திரிகை குறிப்பு தான். அரசினுடைய அரசாணையாக அது வெளியில் வரும், அது ஒரு அறிவிப்பாக இவங்க வெளியிடலாமே தவிர அதுக்கு ஆளுநர்கிட்ட சும்மா ஒரு ஒப்புதலுக்காக போயிட்டு வரும், பதவியேற்புக்கு அவசியம் இல்லை. அது வந்தால் ஆச்சரியம் இல்லை சார். அப்போ இன்னைக்கு இல்லைனாலும் வரும் நாட்களில் வாய்ப்பு இருக்கா அமைச்சர்? அமெரிக்கா போயிட்டு வந்த பிறகு வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா சில பேர் மேலே அதிருப்தி இருக்குது, சிலருடைய உடல்நிலை அப்படிலாம். அதில் அவசியம் இல்லையே, எதுக்கு அவங்க தூக்கத்தை கெடுக்கணும்? இல்லை, 2 அமைச்சர்கள், அதுவும் சீனியர் அமைச்சர்கள், அதெல்லாம் வந்த வார்த்தைங்க தானே சார். சீனியர் எதை வச்சு சொல்கிறாங்க எனக்கு புரியல. அப்படி நம்ம ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவலில் அவங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி எதுக்கு பேர்களை சொல்லிட்டு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. செந்தில் பாலாஜி அப்போ விடுதலை நெருங்கிட்டாரு அப்படின்னு பார்க்கலாமா இப்போ வந்த தகவல்கள் படி? இல்லை, இப்போ உச்சநீதிமன்றத்துடைய மனநிலையை பார்த்தோன்னா அமலாக்கத்துறைக்கு எதிராக அவர்கள் பல கேள்விகளை எழுப்புறாங்க. அவங்க சொல்கிற முதல் விஷயம், நாகரத்னான்னு ஒரு ஜட்ஜு கூட அதை சொல்லியிருந்தாங்க, ஒரு குற்றத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு நான் அமலாக்கத்துறை நான் குற்றம் சுமத்தினால் நான் செய்யலைன்னு நீங்கள் தான் நிரூபிக்கணும்னு இப்போ அமலாக்கத்துறை சொல்லுது. இது எந்த வகையில் நியாயம்னு அந்த ஜட்ஜு கேட்டாங்க. குற்றத்தை சுமத்துவர் தான் அதை நிரூபிக்கணும். ஐபிசிஆருடைய அடிப்படையே அதுதான். ஐபிசியில் இல்லாத ஒன்று எடுத்தாந்து இடி தங்களுக்கு ஒரு சாதகமாக சில விதிகளை கொண்டாந்துக்கிட்டு குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் தான் குற்றவாளி இல்லை, குற்ற செயல் நிரூபிக்கணுங்கிற இது எந்த வகையில் நியாயம் அப்படின்லாம் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரணை இன்னும் முடியலைங்கிறத காரணம் காமிச்செல்லாம் வருடக்கணக்கில் ஒருத்தர் சிறையில் வைப்பதை நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்படின்னு மணிஷ் சிசோடியா விஷயத்தில் இதே அமலாக்கத்துறைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தலையில் ஒரு கொட்டு வச்சாங்க. இந்த மூடு ஆஃப் த கோர்ட், மூட் ஆஃப் த ஜட்ஜஸ் அப்படி பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவரதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே அவர் இருந்துட்டார். விசாரணை நீங்கள் நீடிச்சுட்டே போக முடியாதுங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் பல நேரங்களில் ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. 99% அவர் ஜாமீனில் வெளிவருவார். விடுதலை அல்ல அதற்கு பேர், ஜாமீனில் வெளிவரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.